Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பைத்தானுடைய ட்ரை எக்ஸெப்ட் பிளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது சின்டாக்ஸில் ஏதாவது தப்பு பண்ணோன்னா அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது சின்டாக்ஸ் எரர் நம்ம காமிக்கும். இதே இன்கேஸ் நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறோம், அந்த ஃபைலே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னும்போது இன்டர்பிரட்டர் அப்படியே ஹால்ட் ஆகிடும், எந்த எரர் அப்படின்னு தெரிய வராது. இந்தமாரி கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை எக்ஸெப்ட் பிளாக்குக்கு போகிறோம். எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் எரர் மே அக்கர் வென் வி ரன் ஏ ப்ரோக்ராம். இந்த எக்ஸெப்ஷன்னாலும் சின்டாக்ஸ் எரர்னாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் எரர்ன்றது ஒரு ப்ராக்கெட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இல்லை கோட்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது பார்சர் நமக்கு எரர் காட்டும். இதே எக்ஸெப்ஷன்னும் போது லாஜிக்கில் மிஸ்டேக் பண்ணும்போதோ இல்லை யூஸ் பண்ணாத ஒரு இன்டிஜரை பிரிண்ட் பண்ணும்போதோ வர எரர் தான் எக்ஸெப்ஷன். இது நம்ம லாஜிக்கலாக பண்ணுற தப்பு. இந்த எக்ஸெப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இந்த எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகும்போது நமக்கு ப்ரோக்ராம் அப்ரப்டாக ஸ்டாப் ஆகிடும். அதை எப்படி டீல் பண்ணலாம்? அந்த டீல் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுறது தான் ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் கான்செப்ட். இந்த எக்ஸெப்ஷன்ஸை அரைஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இதே நீங்கள் ஜாவா C++ படிச்சிங்கன்னா ட்ரை கேட்ச் அப்படின்ற பிளாக் பற்றி படிச்சிருப்பீங்க. அதே போல் கான்செப்ட் தான் இங்கே ட்ரை எக்ஸெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் எரர் மே அக்கர் வென் வி ரன் ஏ ப்ரோக்ராம். இன் ஆர்டர் டு அவாய்ட் அப்ரப்ட் ஆல்ட், ட்ரை எக்ஸெப்ட் யூஸ் டு ஹேண்டில் த எக்ஸெப்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, எந்த கோடு நம்ம டவுட்டாக இருக்குது வெதர் அந்த ஃபைல் எக்ஸிட் ஆகிருக்கோ இல்லையோ அப்படின்ற கோடை நம்ம ட்ரை பிளாக்குக்குள்ளே கோட் பண்ணணும். சப்போஸ் அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா அது எரர் கொடுக்கும். அந்த எரரை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸெப்ட் பிளாக்கில் கொடுக்கணும். அதுதான் ட்ரை கண்டைன்ஸ் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். எந்த கோட் நமக்கு டவுட்டாக இருக்குது வெதர் இது இருக்கா இல்லையா, எரரும் வரலாம் அப்படின்ற கோடை நம்ம ட்ரை பிளாக்கில் கோட் பண்ணணும். எக்ஸெப்ட் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா the code get executed when the error occurred. அந்த ஃபைலே இல்லை அப்படின்னும் போது இந்த எக்ஸெப்ட் பிளாக்கில் இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எக்ஸெப்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பைத்தானில் பில்ட்இன் எக்ஸெப்ட் எரர்ஸ் நிறைய இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட், ஜீரோ டிவிஷன் எரர். பைத்தான்லேயே பில்ட்இன் எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்குது. அதே போல் யூசர் டிஃபைன் கேசஸும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த எல்ஸ் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரை கோட் எப்போல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ இந்த எல்ஸ் பார்ட்டில் இருக்க கோடும் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா எல்ஸ் பார்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா எரரே இல்லாத போது தான் எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரை எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். தென் ஃபைனலி, இந்த ஃபைனலின்ற பிளாக் எதுக்குன்னா என்ன நடந்தாலுமே அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆனாலும் இல்லை எக்ஸெப்டில் போனாலோ என்ன நடந்தாலுமே இந்த பிளாக் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகணும். அதை தான் ஃபைனலி அப்படின்ற பிளாக்குக்குள்ளே கோட் பண்ணணும். The code in finally block always get executed. Then rise, to throw an exception if condition occurs. இப்போ எனக்கு தெரியும் இதமாரி எக்ஸெப்ட் அரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதையே எக்ஸெப்ட் பார்த்தீங்கன்னா பில்ட்இன் எக்ஸெப்ஷன்ஸில் சிலது புரியாமல் இல்லை ஜஸ்ட் ஏ சிங்கிள் வேர்டில் இருக்கும். இதையே எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தரணும் அப்படின்னு நினைக்கிறது போது நான் ரைஸ் யூஸ் பண்ணிப்பேன். அந்த எக்ஸெப்ஷன் தான் அதில் ரைஸ் கொடுக்கும்போது நம்ம கோட்டில் புரிகிற மாதிரி கொடுத்துக்கலாம். the value of x only string, it won't accept integer. அதே போல் நமக்கு புரிகிற மாதிரி எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ரைஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.